ஊடக சந்திப்பு. ஸ்டாலின் அவர்கள் 22 விழுக்காடு ஊடக சந்திப்பான். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 28 விழுக்காடு. அண்ணன் சீமான் அவர்கள் 69 விழுக்காடு. அண்ணன் சீமானவர்களுக்கு 100 விழுக்காடு போடணும். தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு கட்சியின் தலைவர் மட்டும் தான் காலையில ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு, மாலையில் ஒரு பத்திரிகை சந்திப்பு. அதுவும் அதிக சந்திப்புக்காக சொல்ல, எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவாரு, எவ்வளவு நேரம் பதில் சொல்லுவாரு. சொல்ல விரும்பல, நோ ஆன்சர், பாஸ் பண்ணுங்க, இது தேவையில்லை அப்படிலாம் சொன்னதே கிடையாது. எந்த கேள்வியா இருந்தாலும் ஒரு அவருடைய கருத்தை பத்திரிகையாளரே வியக்கிற அளவுக்கு கேட்பாரு. ஊடக சந்திப்பை மிக சிறப்பாக நடத்தக்கூடிய ஒரு தலைவர் சீமானவர்கள். அதுக்கு அடுத்தால விஜய் அவர்களுக்கு ஊடக சந்திப்பு 25 விழுக்காடா. இதுவரைக்கும் கட்சி ஆரம்பிச்சு ஒரு தடவை கூட ஊடகத்தை பார்த்து கிடையாது. ஊடகத்தை பார்த்தா தலதிரிக்க ஓடக்கூடிய ஒருத்தர் 25 விழுக்காடு ஊடக சந்திப்பு. ஊடக சந்திப்புனா ஊடகத்துக்கு முன்னாடி அவர் மக்களை சந்திக்கிறதா? ஊடக சந்திப்புனா அப்படி நினைச்சிங்களோ? ஊடகத்தை பார்த்து சந்திக்கிறது இல்ல, இவர் சந்திச்சுட்டு இருப்பாரு. அப்ப ஊடகம் நிற்கும், அது ஊடகம் சந்திப்பு, ஊடக சந்திப்பு. அதனால 25%. 0% ஊடகத்தை பார்த்தது கிடையாது. இப்போ டெல்லிக்கு நேத்து போனாப்ல, நேத்து நிக்கிறாங்க, சார் 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 என்டிஏ கூட நீங்க போறீங்க சொல்ல சார் அப்படின்னு ஓட்டாப்ல. அங்கிருந்து வந்தாப்ல, அப்பவும் ஓடிட்டாப்ல. இவரும் ஊடகத்தை பார்க்க மாட்டாரு. இவர் கூட இருக்கவங்கன்னா ஐ மீன் கட்சி பொறுப்பாளர்கள். நீங்க வேற யாராவது திங்க் பண்ணிட்டு இருக்காதீங்க, நிர்வாக பொறுப்பு கிடையாது.